அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியது போன்று பாலில் சோப்பு ஆயில் கலந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனங்கள் பாலில் கலப்படம் செய்து வருவதாக தமிழக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். அதற்கு தனியார் பால் நிறுவனங்கள் மறுப்பு தெரிவித்ததுடன் அமைச்சர் சுய லாபத்திற்காக பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி வருகிறார் என்று கூறினர். இந்நிலையில் மதுரை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் வீர ராகவ ராவ் ஏற்பாட்டில் பால் பரிசோதனை முகாம் 5 நாட்கள் நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக இன்று நடைபெற்ற சோதனையில் மாநகரில் விநியோகிக்கப்பட்ட 108 பால் மாதிரிகள் சோதனை செய்யப்பட்டன. அதில் ஒரு பால் மாதிரியில் சோப்பு ஆயில் கலந்திருப்பதை இயந்திரம் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பால் மதுரை சோக்கடை பகுதியில் இருந்து சோதனைக்கு கொண்டு வரப்பட்டது என்பது தெரியவந்துள்ளது. அதனை அடுத்து பாலை முழுமையாக ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இதுபோன்று கலப்பட குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கிரிமினல் வழக்கில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். மேலும் பொதுமக்கள் இலவசமாக பாலை சோதித்து பார்த்துக் கொள்ளலாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.